சென்ஸ் ஆஃப் அன்சர்டனிட்டி, அதாவது ஒரு நிலையாமை இல்லாம இருக்குங்க. ரொம்ப டெம்பரவரியா இருக்கு, ஸ்டேபிளா கிடையாது, அன்ஸ்டேபிளா இருக்கு. சரிங்களா? ஆன் த நியூ கிரிமினல் லா ஸ்டேட் ஆஃப் ப்ரிப்பேர்ட்னஸ், நம்மளோட அந்த கிரிமினல் லாஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதோட தயார் நிலை அப்படின்னு சொல்ற. ஸ்டேட் ஆஃப் ப்ரிப்பேர்ட்னஸ்னா தயார் நிலை. தயார் நிலை வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப அன்ஸ்டேபிளா தான் இருக்கு. The 3 new criminal laws have come into force in the country. இந்த பர்டிகுலரா இந்த 3 லாஸையும் சொல்றதுனால இந்த இடத்துல the யூஸ் பண்ணிருக்கோங்க. 3 laws, அதனால plural, so have யூஸ் பண்ணிருக்கோம். have come into force அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த கண்ட்ரி amidst widespread fears that the policing and judicial systems are not yet ready for their introduction. Amidstனா in between அர்த்தங்க. in between widespread fearsனா பரந்து விரிந்த அந்த பதட்டம். போலீஸும் சரி, ஜுடிஷியல் கோர்ட் சிஸ்டமும் சரி, இன்னும் இந்த கிரிமினல் லாஸ்க்கு எக்யூப் ஆயிக்கல. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அவங்க இன்னும் தயார் ஆகல. bearing reports of some rudimentary training to station house police personnel, some workshops here and there, and an upgrade to the crime and criminal tracking network and systems, which will help ease the filing of complaints in electronic form. The exact level of preparedness among the upper and lower echelons on the police is unknown அப்படின்னு இருக்குங்க. bearing reports அப்படின்னா என்ன அர்த்தம்னா, bearing reportsனா only the reports அப்படின்னு இருக்கு. only the reports of some rudimentary training. rudimentary-னா limited. station house police personnelsனா அந்த லொகேஷன்ல, இப்ப மதுரையில இருக்கிற போலீஸ்க்கு மட்டும் நான் ட்ரைனிங் கொடுத்தேன்னா ஸ்டேஷன் ஹவுஸ் போலீஸ் ஸ்டேஷன்ஸ், அங்க நிறுத்தப்பட்டிருக்கிற போலீஸ்க்கு அப்படின்னு அர்த்தங்க. அந்தந்த சிட்டில அந்தந்த போலீஸ்க்கு. சம் ஒர்க் ஷாப்ஸ் ஹியர் அண்ட் தேர், இங்கேயும் அங்கேயும் ஒரு சில ஒர்க் ஷாப்ஸ்னாலும் ட்ரைனிங் தாங்க, ஒரு அவேர்னஸ் மாதிரி. அண்ட் அன் அப்கிரேட் டு த கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம். ஸோ இந்த ஒர்க் ஷாப்ஸ் மூலமாவோ இல்ல சின்ன சின்ன ட்ரைனிங்ஸ் மூலமாவோ அவங்க வந்து இந்த கிரிமினலும் கிரைமையும் ட்ராக் பண்ற நெட்வொர்க் அண்ட் சிஸ்டத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவாங்க. விச் வில் ஹெல்ப் ஈஸ் தி ஃபைலிங் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்றத ஆன்லைன்ல பண்ண முடியும். எலக்ட்ரானிக் ஃபார்ம்னா ஆன்லைன். இப்போ இந்த கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் சிஸ்டம் வந்து விச்னா இந்த சிஸ்டம் இது வந்து நம்மளுக்கு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. The exact level of preparedness among the upper and lower echelons of the police is unknown. So எக்லியான்ஸ்னா ரேங்கிங். கீழ்மட்டத்துல இருந்து போலீஸ் ஆபீசர் வரைக்கும் இந்த கிரிமினல் லாஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் ஆயிருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியல. Earlier, the government had appointed July 1 as the day on which the 3 laws, the Bharatiya Nyaya Sanhita in place of the Indian Penal Code, Bharatiya Nagarik Suraksha Sanhita to supersede the Code of Criminal Procedure, and Bharatiya Sakshya Adhyayam, which was replaced the Indian Evidence Act, will come into force அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முடிஞ்சு போன விஷயம்ன்றதுனால பாஸ்ட் டென்ஸ்ல கொடுத்திருக்காங்க. The government had appointed July 1 as the day on which the 3 laws, July 1 வந்து இந்த 3 லாவையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும், நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. It appears that the union government decided that it is better to implement them and let the police, courts and lawyers fumble their way towards a rough transition than await a time when everyone involved in the administration of criminal law is brought up to speed. So இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, யூனியன் கவர்மெண்ட் டிசைடட் தட் இட் இஸ் பெட்டர் டு இம்ப்ளிமெண்ட் தம். ஸோ யூனியன் கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணிருச்சு, இது முன்னாடியே டிசைட் பண்ணிருச்சு, அதனால இதுவும் பாஸ்ட் டென்ஸ். என்ன டிசைட் பண்ணிருச்சுன்னா, நம்ம இந்த லாஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றது நல்லது. ஸோ இந்த போலீஸ், கோர்ட்டு, அப்புறம் இந்த வேற என்ன சொல்ல லாயர்ஸ், இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல, ஃபம்பிள் அப்படின்னா கிளம்சி, டீலிங் கிளம்சி, அதாவது கிளாரிட்டி இல்லாம இதை வச்சு டீல் பண்ணட்டும். டுவர்ட்ஸ் ஏ ரஃப் டிரான்சிஷன். ஸ்மூத் டிரான்சிஷன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து நல்லா புரிய வச்சு இது மாற்றமே தெரியாம அவங்களை கொண்டு போறது ஸ்மூத் டிரான்சிஷன். திடீர்னு அதாவதுங்க உங்களுக்கு ஸ்விம்மிங் எல்லாம் சொல்லி கொடுத்து தண்ணிக்குள்ள விடுறது ஸ்மூத் டிரான்சிஷன். ஒண்ணுமே சொல்லி கொடுக்காம உங்களை தள்ளி விட்டு நீ கத்துக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரஃப் டிரான்சிஷன்.
சோ இவங்களையும் அதே மாதிரிதான் ப்ராப்பர் ட்ரைனிங் எதுவும் கொடுக்காம இந்த லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அப்படியே பழகிருங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியான டிரான்சிஷன். Then await a time when everyone involved in the administration of criminal law is brought up to speed. சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்தாங்க. எதை விட அப்படின்னா எல்லாரும் இத வந்து தெரிஞ்சுக்கிட்டு நடைமுறைக்கு கொண்டு வரதை விட இது பெட்டரா இருக்கும்னு கவர்மெண்ட் நினைச்சிச்சு. நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா அவங்க ஸ்பீடா கத்துக்குவாங்க அப்படின்னு அவங்க கத்துக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றதை விட நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அவங்களை கத்துக்க விட்டா இன்னும் பெட்டரா இருக்கும்னு கவர்மெண்ட் நினைச்சிச்சு. ஓகேவாங்க? சோ இதுல ரெண்டு விஷயங்களை கம்பேர் பண்ணதுனால இந்த இடத்துல தான் போட்டிருக்காங்க. How much the initial period of possible confusion will last is anybody's guess. ஸோ இனிஷியலா எல்லாமே பழகுற வரைக்கும் எவ்வளவு குழப்பங்கள் வரும் அப்படின்றது யாராலையுமே கணிக்க முடியாது. There is little doubt that more time ought to have been given to the police. ஸோ போலீஸ்க்கு நிறைய டைம் வந்து கொடுக்கணும். And legal fraternity to prepare themselves before the courts were brought into force. அதே மாதிரி லீகல் பிரதர்ஹுட்டும் வேணும். ஸோ அதாவதுங்க போலீஸும் கோர்ட்டும் ரெண்டுமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல போகணும். இவங்களுக்கு தெரியலன்னா அவங்க சொல்லணும், அவங்களுக்கு தெரியலன்னா இவங்களும் சொல்லி கொடுக்கணும். சோ இப்படி ப்ரிப்பேர் ஆயிக்கிட்டா மட்டும்தான் கோர்ட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க எப்படி ப்ரிப்பேர் ஆயிருந்திருக்கணும். சோ இங்க இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, லிட்டில் டவுட் தட். சோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகுறதுக்கு கூட டைம் இருந்துச்சான்றது டவுட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The very names of new laws appear obscure with many questions why there is no English equivalent for the new codes and why they should bear unfamiliar Hindi names. So obscureனா strangeங்க. ஓகேவாங்க? சோ இந்த very names அப்படின்னா இது வந்து ஒரு அட்ஜெக்டிவா இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. நேம்ஸை இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொல்றது. இந்த நேம்ஸ் எல்லாம் வந்து நியூ லாஸோட நேம்ஸ் எல்லாம் வந்து இப்ப பிரசன்ட்ல தான் இந்த லாஸ் வந்திருக்கு, அதனால இவங்களும் பிரசன்ட் டென்ஸ கொடுத்திருக்காங்க. appears obscure அப்படின்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்ன கொஸ்டின் எழுப்புறாங்க எல்லாரும், ஏன் வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸா இல்லாம ஒண்ணுமே நிறைய பேருக்கு தெரியாத ஹிந்தி நேம்ஸ்ல இந்த லாஸோட பேர்லாம் இருக்கு. There was no change in the name of the criminal procedure code when the 1898 original was replaced with a new one in 1973. So ஏற்கனவே கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் சிபிசில சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. 1898 தான் ஒரிஜினல், அதுல இருந்து 1973க்கு மாறும்போது பேர் எதையுமே சேஞ்ச் பண்ணல. There is also a persistent feeling that the laws were not fully debated in the legislature. So அதுல ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்கு, இல்ல ஒரு கண்டினியூஸ் ஃபீலிங் இருந்துட்டே இருக்கு. என்னன்னா இந்த லாஸ் பத்தி பார்லிமெண்ட்ல நிறைய விவாதங்கள் போவே இல்லை. Even though a standing committee of parliament went into draft and recommended some changes. ஆனா இத பத்தி டிஸ்கஸ் பண்ண ஒரு கமிட்டி வந்து என்ன பண்ணிருந்துச்சுன்னா அதுல ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் சொல்லி இருந்துச்சு. ஆர் வைட்லி டிஸ்கஸ்ட் வித் சிவில் சொசைட்டி. வைட்லி அப்படின்னா ரேர்லி, சரிங்களா? சிவில் சொசைட்டினா நம்ம மக்களுக்கு மத்தியிலையும் இதை பெருசா டிஸ்கஸ் பண்ணல. There is a looming fear that some of the new provisions, especially the one relating to police custody that can be availed of in multiple tranches, will sharply empower the police to the citizens' disadvantage. அப்படின்னு போட்டிருக்காங்க. There is a looming அப்படின்னா increasing அர்த்தம். There is a looming fear that ஒரு பயம் வந்து கூடிட்டே இருக்குதுங்க. That some of the new provisions, ஒரு சில புது ஒதுக்கீடுகள், especially the one relating to police custody. So ரொம்ப பர்டிகுலரா சொல்லணும்னா police custody பத்தின laws that can be availed in multiple tranches. multiple tranchesனா இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதாவது நிறைய தவணைகள்லன்னு அர்த்தம். tranchesனா தவணை. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 நாளைக்கு ரிமாண்ட் எடுக்கிறாங்க, அதுக்கடுத்து அதை 2 வாரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அடுத்து 3 வாரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போலாம். இது வந்து ஷார்ப்லி அப்படின்னா கிராஜுவலினா இப்படிங்க, சரியா? ரொம்ப ஸ்மூத்தா தெரியாது உங்களுக்கு. ஷார்ப்லினா சடனா, சடன்லி என்பவர் த போலீஸ் டு த சிட்டிசன்ஸ் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இது வந்து நம்மளோட குடிமக்களுக்கு பிடிக்காது. இது போலீஸோட கைய ரொம்ப மேலோங்க செய்யும், ஆதிக்கத்தை மேலோங்க செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
The inclusion of terrorism as an offense in ordinary penal law in addition to the present special anti-terrorism law is bound to cause confusion. சரிங்களா? டெரரிசம்னு ஒரு வார்த்தைய அத வந்து ஆர்டினரி லாஸ்லயே அத வந்து ஒரு அஃபென்ஸ்னு கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி ஆன்டி டெரரிசம் லா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல தானே டெரரிசத்தை பத்தி சொல்லியிருக்கணும். இதுலயும் டெரரிசம் பத்தி சொன்னதுனால ஆர்டினரி லாலையும் டெரரிசம் பத்தி சொன்னதுனால ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுது. The center's announcement that states are free to make their own amendments is fine, but there is no assurance that such amendments will get yearly presidential assent. சென்டரோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து என்னதுங்க? ஸ்டேட்ஸ் ஆர் ஃப்ரீ டு மேக் தேர் ஓன் அமெண்ட்மெண்ட்ஸ். ஸோ ஸ்டேட்ஸ் எல்லாமே புது சேஞ்சஸை கொண்டு வரதுக்கு ஸ்டேட்ஸ் வந்து எந்த மறுப்பும் சொல்லலை. பட் there is no assurance that such amendments will get yearly presidential assent. ஸ்டேட்ஸ் எந்த மறுப்பும் சொல்ல, ஆனா பிரசிடென்ட் இதுக்கு மறுப்பு சொல்லாம கையெழுத்து போட்டுருவாங்க அப்படின்றதுக்கு எந்த உறுதியும் கிடையாது. நோ அஷூரன்ஸ்னா உறுதி. Some procedural reforms such as registering FIRs regardless of jurisdiction and introduction of videography of searches and seizures are welcome initiatives. So இப்போ வந்து FIRஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலாம் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன். அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில வலசரவாக்கம் போலீஸ் வந்து வலசரவாக்கம் ஏரியால நடந்த கிரைம் மட்டும் தான் நாங்க எஃப்ஐஆர் போடுவோம். நீங்க வந்து தாம்பரம், ஸோ தாம்பரம் ஏரியால நடந்தது அந்த போலீஸோட எந்த போலீஸோட ஸ்டேஷனோட கண்ட்ரோல்ல வரீங்களோ அங்கதான் போடுவாங்க. அந்த மாதிரி இப்ப சொல்ல தேவையில்லை. எந்த ஸ்டேஷன்ல வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். ஜூரிஸ்டிக்ஷன்னா அவங்களோட ஜியோகிராபிக்கல் லிமிட் இல்ல அவங்களோட பவர் செல்லுபடி ஆகக்கூடிய லிமிட். அண்ட் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் வீடியோகிராபி ஆஃப் சர்ச்சஸ் அண்ட் சீசஸ். இப்ப போலீஸ் உண்மையிலே ஆக்ஷன் எடுத்திருக்கு அப்படின்றத ப்ரூஃப் பண்றதுக்கு அவங்க வீடியோ ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கணும். அவங்க சர்ச் பண்ணது, அவங்க கைப்பற்றினது, சீசர்னா கைப்பற்றினது, இதெல்லாம் வந்து ரொம்ப வரவேற்கக்கூடிய ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பட் தேர் இஸ் எ palpable sense of uncertainty over impact of these new laws. ஆனாலும் அந்த இடத்துல ரொம்ப palpableனாலும் ஸ்ட்ராங் தாங்க. ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் அன்சர்டனிட்டி இருக்குங்க ஓவர் தி ஓவரால் இம்பாக்ட் ஆஃப் தீஸ் லாஸ். சரிங்களா? இந்த லாஸை ஃபுல்லா நம்பிட முடியல. ஸோ இந்த லாஸ் எவ்வளவு தூரம் மக்களுக்கு நல்லது செய்யும் அப்படின்றதுல இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கல, ஒரு டவுட் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவாங்க? ஸோ மோஸ்ட்லி அண்டு வந்தா அதுக்கு பின்னாடி ப்ளூரல் தாங்க வரும், ஆர் தாங்க வரும். ஸோ இங்க வந்து சச்சஸ் தாங்க வந்திருக்கு, தேட் வரல. சப் ப்ரொசீஜரல் ரிஃபார்ம்ஸ் எந்த மாதிரினா அப்படின்னு சொல்லும் போது சச்சஸ் தாங்க வரும். எப்படினா அப்படின்னா தாங்க தேட்னு வரும்.